ஹலோ சொல்றா. டேய் என்னடா காலேஜ் வரலையாடா? இல்லடா வரல. டேய் என்னடா வரலன்னா உடனே சொல்ல மாட்டியாடா? சரி நான் வீட்டுக்கு வரேன். ஓகேவா. நான் காலேஜ் போல. நீ ஏன் போல? நான் போய் என்ன பண்ண போறேன்? சரி வா. டீ எத்தனை குடிக்கிறியா? அதெல்லாம் வேணாம்டா. ம். நீ ஏன் காலேஜுக்கே வர மாட்ற? இன்ட்ரெஸ்ட் இல்லடா. நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறேன்? சரி அப்புறம் உனக்கு என்னதான் இன்ட்ரெஸ்ட்டு? அதெல்லாம் ஒன்று சொன்னால் புரியாதுடா. சரி நேற்று ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னி, என்னது? ஆமாடா, நானே ஒன்று சொல்லணும் இருந்தேன். இது ஃபுட் டெலிவரி போயிருந்தல, அங்கே ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடெண்ட்டா? யாருக்கு? எனக்கு தான்டா. அப்படி ஒன்றும் ஆன மாதிரியே தெரியலையே. எனக்கு ஒன்றும் இல்லைடா, ஆனால் ஆப்போசிட் வந்ததா செம்மடி. ஆனால் மனுஷன் நல்ல மனுஷன்டா. அவன் நடந்தோ கோவப்படாமல் அம்பளா பேசி நான் பார்த்து போயிட்டு சொன்னாருடா. அந்த இடத்துல நான் வந்துக்கணும். மினிமம் ஒரு 10,000 ரூபாய் மேலே வாங்காம விட்டுருக்க மாட்டேன் உன்னை. அதெல்லாம் ஒன்றுமே ஃப்ராடு பர்சன் பண்ணுற வேலைடா. எனக்கு ஐடியா கிடச்சிதுடா. என்னடா? நேற்று வந்து இன்சிடென்ட் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்க்குறேன். ஷார்ட் ஃபிலிமா? ஆமாடா, ஐடியா சொல்கிறேன் கேள. டே நிப்பாட்றா. ஏன்டா? இது வரைக்கும் என்கிட்ட எத்தனை கதை சொல்லியிருப்பா, அதில் ஒரு கதையாவது படமாக எடுத்திருக்கியா? அது கரெக்டான சுச்சுவேஷன் ஒன்றும் அமையலடா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. இந்த கதையை நீ முதல்ல ஒரு படமாக எடு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு, அதுக்கப்புறம் நான் ஒன்று நம்புகிறேன். இப்போ நான் கிளம்புறேன். இந்நேரத்துக்கு நம்ம காலேஜ்லேருந்து வீட்டுக்கு மெசேஜ் போயிருக்கோம், உங்கள் பையன் இன்னைக்கு காலேஜ் வரல சொல்லிட்டு. இதுக்கு மேலே நான் இங்கே உட்காந்துருந்தேனா எங்கள் வீட்டில் பையனை காணோம் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். டேய் இருடா, ஐடியா வச்சு கேட்டுப்படா. உனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, நான் படம் கரெக்டாக பண்ணுவேன். இருக்குடா. அப்போ பண்ணுறா, பார்த்துக்கலாம்.
ஹலோ. ஜொமேட்டோங்களா? ஆமாம் மேடம். சார் நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி 1 ஹவருக்கு மேலே ஆகுது. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க, அதனால தான். சார் நானும் ஃபுட்டுக்கு பே பண்ணி தான் சார் வாங்குறேன். ஏசியில் ஒன்றும் வாங்கலை. ஒரு 10 மினிட்ஸ்லாம் வந்துடும் மேடம். இப்படி தான் சார் நான் 1 ஹவராக வெயிட் பண்ணி நிற்கிறேன். இங்கே வந்தா மாதிரியே தெரியல. சீக்கிரம் வந்து தொடங்க. ஓகே மேடம். ப்ரோ சாரி ப்ரோ. ஒன்றும் வேணும்னு வந்து இடிக்கல. நீங்கள் முதல்ல உட்காருங்க. இல்லை கஸ்டமர் கால் பண்ணிட்டே இருந்தாங்க, அதான் கொஞ்சம் ஸ்பீடாக. விடுங்க. சாரி ப்ரோ. உங்கள் பேர் என்ன? ஜீவா ப்ரோ. சரி. இந்த வேலைக்கெலாம் போகிறீங்களே, ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 80 ரூபா வரும் ப்ரோ. அந்த 80 ரூபாய்க்கு உங்கள் உயிர் போனால் இல்லை ப்ரோ, கஸ்டமர் கால் பண்ணிட்டே இருந்தாங்க, அதனால தான் ஸ்பீடாக வந்தேன். டக்குன்னு பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ரோ. இல்லை நான் உங்களை தப்பு சொல்லலை. புரியுது ப்ரோ. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலை. இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து இந்த பேக் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, ஆனால் நீங்கள் வெளியே இருக்கீங்கன்னு கூட உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனியோ இல்லை கஸ்டமரோ பதில் சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ப்ரோ. நான் கிளம்புறேன், நீங்கள் கிளம்புங்க. இருங்க ப்ரோ. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எனக்கும் உங்களை போல் ஒரு தம்பி இருந்தான். அவனும் இதே வேலை தான் செஞ்சுட்டு இருந்தான். நடுவில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கே போனாலும் பார்த்து பொறுமையாக போய் பொறுமையாக வாங்க. ஹலோ ஜீவா. சொல்லுமா. என்னப்பா இன்னும் வரக்கானா? இன்னும் வேலை முடியலையா? இதாம்மா லாஸ்ட் ஆர்டர். சரிப்பா, பார்த்து பொறுமையாப்பா. சரிம்மா. டெலிவரி ஜாப்ஸ் நம்ம ஊரில் பெரும்பாலும் இந்த வேலையை செய்கிறவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற பசங்களும், காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இதில் வந்து ஒர்க் பண்ணுற பசங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரி பசங்களோட வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா இவங்களுடைய காலேஜ் ஃபீஸ் முதல் கொண்டு தன்னுடைய செலவை நாங்களே பார்த்துக்கிறோன்னு இங்கே நிறைய பசங்க செய்கிற வேலை இந்த டெலிவரி ஜாப்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை நிறைய குடும்பத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா நம்ம உயிரை இழக்கக்கூட இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வேலையை செய்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் பணம் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம உயிர் எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நான் நம்புகிறேன். எப்படி இருக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்தை நீ ரிலீஸ் பண்ணு. ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ வரும். அதான் என் ரிவ்யூ. அது சொல்ல மாட்டியா? ஏண்டா நீலாம் கலைக்காட்சியில் கஷ்டப்பட்டு படத்தை இருந்தேன், இங்கேருந்து ரிவ்யூ கேட்டால் நீ சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன், லூசு மாதிரி பேசுனுங்க. இல்லை மச்சான், இதெல்லாம் நான் சொன்னால் கரெக்டாக இருக்காது. டேய் மச்சான், அன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு சொன்னியா, அதை தான் படம் மாற்றி வச்சுக்கிறியா? ஆமாடா, அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதான் படம் மாற்றி வச்சுக்கிறேன்.
ஐயோ சரி மச்சான், டைம் வேறு ஆகுது, நான் கிளம்புறேன். இவன் ஒருத்தன் ஆனால் கிளம்பிடுவான். மச்சான் படம் எப்படி இருந்துச்சு தெரில, ஆனால் கான்செப்ட் நல்லா இருந்துச்சு.